நாம ஒரு பழமையான ரொம்ப துல்லியமான ஒரு வழிகாட்டி வரைபடத்தை பத்தி பேசுறோம்னு வச்சுக்குவோம். அதாவது ஒரு மேப். அந்த வரைபடம் நாம எங்கே போகணும், எந்த பாதையில பயணிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டுது. அதோட முழு நோக்கமே நாம வழி தவறாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியா போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஆனா காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இந்த மேப்பை பார்த்து பயணம் செய்யறதையே நிறுத்திடுறாங்க. அதுக்கு பதிலா அதை ஒரு அழகான ஃப்ரேம்ல அடைச்சு செவத்துல மாட்டி டெய்லி அதுக்கு பூமாலை போட்டு வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அதோட உண்மையான நோக்கத்தை மறந்துட்டு அது வெறும் ஒரு பழக்கமா, ஒரு சடங்கா மாறிடுது. ஒரு சிறப்பான வாழ்வியல் வழிகாட்டுதல் எப்படி தன்னோட உயிரோட்டத்தை இழந்து வெறும் சடங்கா சுருங்கி போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கசப்பான உதாரணம். இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் வீழ்ச்சி தாங்க. ஏன்னா நாம பெரும்பாலும் உண்மையான செயல்பாட்டை விட்டுட்டு வெறும் வடிவத்தை மட்டும் பிடிச்சுக்கிறோம், அல்லது புரியாத மொழியில அதை ராகமா வாசிக்கிறதுலே நின்னுடுறோம். இது மாதிரியான ஒரு தேக்க நிலையில இருந்து சர்வ பரிபாலனன் நம்மள பல வழிகள்ல உணர்த்தி மீட்டெடுத்து வர்றான். சோ இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படிப்பட்ட ஒரு தேக்க நிலையில இருந்து மீட்சியை நோக்கி பயணிக்க தூண்டுற ஒரு விஷயத்தை பத்தி தான். செவுத்துல சும்மா மாட்டியிருக்கிற அந்த மேப்பை கீழே இறக்கி அது நமக்கு சொல்ல வர்ற விஷயங்களை இப்ப கவனிக்க போறோம். சர்வ பரிபாலனின் அன்பை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. சலாத், குரான் சொல்லும் உண்மை என்ன? இந்த தலைப்புல நாம பார்த்துட்டு வர்ற வீடியோ தொடர்ல இது 5வது பாகம். அதாவது சலாத் என்கிற அந்த அரபி வார்த்தைக்கு மொழியியல் ரீதியா தொடர்பு, அதாவது கனெக்ஷன் அப்படின்னும், ஒன்றை நெருக்கமா பின்பற்றுவது அப்படின்னும் அர்த்தம் இருக்கிறத விளக்கமா பார்த்தோம். இதை இந்த தொடரோட முதல் பாகத்துல அத்தியாயம் 75 வசனம் 31 மற்றும் 32 அடிப்படையா வச்சு நாம உறுதிப்படுத்திக்கிட்டோம். இதோட தொடர்ச்சியா இந்த 5வது பாகத்துல ஒரு முக்கியமான வாழ்வியல் பாடத்தை பத்தி நாம பார்க்க போறோம். திருக்குரானோட 62வது அத்தியாயமான அல் ஜும்ஆ. இதுல இருக்கிற 9, 10 மற்றும் 11வது வசனங்கள் எதை பத்தி பேசுது, அது நமக்கு சொல்ல வர்ற செய்தி என்ன? வாங்க இப்போ விரிவா பாப்போம். இந்த வசனங்கள்ல ஜும்மா என்கிற வார்த்தை வருது. நம்மில் பலரும் ஜும்மா அப்படின்னாலே அது வெள்ளிக்கிழமை மட்டும்தான்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். இதனாலேயே அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான வாழ்வியல் அர்த்தத்தை விட அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல செய்யற வழிபாடா மட்டும் பார்க்கப்படுது. ஆனா இந்த ஜும்மா என்கிற அரபி வார்த்தையோட மொழியியல் அர்த்தத்தை கவனிச்சோம்னா அதற்கு குழு அல்லது ஒன்று கூடுதல் அப்படிங்கிறது தான் அதன் மையப்பொருள். அதனால யௌமுல் ஜும்மா அப்படிங்கிறத வெறும் வாரத்துல ஒரு நாளா மட்டும் பார்க்காம ஒன்று கூடும் நாள், த டே ஆஃப் அசெம்பிளி என்கிற அதோட மைய உணர்வை மனசுல வச்சு இந்த வசனங்களை நாம சிந்திப்போம். கூடவே இந்த வசனங்கள்ல வர்ற சலாத் என்கிற வார்த்தைக்கு நாம ஏற்கனவே பார்த்த தொடர்பு என்கிற அர்த்தம் எவ்வளவு பொருத்தமாவும் அர்த்தமுள்ளதாவும் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம இப்போ பார்க்க போறோம். மூல மொழியில் உள்ள அதோட நிஜமான வாழ்வியல் அர்த்தம் என்னன்னு ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டா அந்த வழிகாட்டும் மேப்பை நாம திரும்பவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர உந்துதலா அமையும். இப்போ அந்த வசனங்களை முதல்ல வாசிக்கிறேன். அத்தியாயம் 62 வசனங்கள் 9, 10 மற்றும் 11. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, ஒன்று கூடும் நாளில் சலாத்திற்காக, அதாவது தொடர்பிற்காக அழைக்கப்படும்போது இறைவனை நினைவு கூறுவதன் பால் விரையுங்கள். வியாபாரத்தை விடுங்கள், அது உங்களுக்குச் சிறந்தது, அது உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படியே இருக்கின்றது. பின் சலாத், அதாவது தொடர்பு, தீர்வானதும் பூமியில் நீங்கள் பரவிச் சென்று இறைவனின் கிருபையில் உள்ளதை தேடிக்கொள்ளுங்கள். இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கும் பொருட்டு. வியாபாரத்தையோ அல்லது வேடிக்கையையோ அவர்கள் காணும்போது அதன்பால் கலைந்து விடுகின்றனர், நின்றபடி உன்னை விட்டு விடுகின்றனர். கூறும்,
வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் இறைவன் தரப்பில் உள்ளது சிறந்ததாகும். இறைவன் வாழ்வாதாரம் அளிப்பதில் சிறந்தவன். 9வது வசனத்துல ஒன்று கூடும் நாளில், அதாவது யவுமுல் ஜும்மா அன்னைக்கு சலாத்திற்காக நீங்க அழைக்கப்படும் போது அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கப்படுது. இங்கே நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சலாத் என்றால் தொடர்பு அப்படின்னு நாம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அது ஏதோ கடமைக்கு செய்யற ஒரு சடங்கு மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் கலந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோட நினைப்பு, பேச்சு, செயல் இது எல்லாத்துலயுமே ஒரு நேர்மை இருக்கணும். நாம எதை செஞ்சாலும் இறைவன் நம்மை கவனிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த உணர்வை கொண்டு தர்மத்தோடும் நற்பண்புங்களோடும் எப்பவும் நம்மள சேர்த்துக்கிறது தான் உண்மையான கனெக்டிவிட்டி, உண்மையான சலாத். ஆக நாம எல்லாரும் ஒன்னா கூடுற அந்த நேரத்துல இறைவனுடனான அந்த உன்னத தொடர்பை புதுப்பிச்சுக்கவும் அறநெறிகளை பத்தி சிந்திக்கவும் அந்த ஒன்று கூடும் நாளை நாம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. இதையே நம்ம நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போம். பொதுவா ஒரு கம்பெனில அப்பப்போ மீட்டிங் டே வைப்பாங்க. அது எதுக்கு? அந்த நிறுவனத்துல இருக்கிற குறைகளை சரி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம்னு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து விவாதிக்கிறதுக்கு தான். இப்படி பல விஷயங்களை அலசி ஆராயிற அந்த ஒன்று கூடும் நாளை அரபியில சொல்லணும்னா அதுதான் யவுமுல் ஜும்மா. யவுமுல் ஜும்மா. அந்த நேரத்துல மற்ற எல்லா வேலைகளையும் தள்ளி வச்சுட்டு கண்டிப்பா அந்த மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை அந்த நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். இதை வசனம் 9ல வர்ற வரிகள் அப்படியே பிரதிபலிக்குது. சலாத்திற்காக அழைக்கப்படும்போது வியாபாரத்தை விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வியாபார உலகம் எப்படி இருக்கு? எப்படியாவது வாடிக்கையாளர்களை ஏமாற்றி லாபம் சம்பாதிக்கணும், அடுத்தவனை வீழ்த்தி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மையான சுழற்சியில தான் நாம பலரும் சிக்கியிருக்கோம். இது ஒரு விதமான ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். அதாவது இன்னைக்கு இந்த லாபத்தை விட்டா நாளைக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம். குறிப்பா நம்மளோட இந்த பலவீனமான அவசரத்தனம், அப்புறம் தேவையில்லாத மூளை செலவை செய்யற மார்க்கெட்டிங், இதையெல்லாம் அடிப்படையா வச்சு இன்னைக்கு நமக்கு அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்கிற ஒரு வியாபார முறை இங்க பரவி கிடக்கு. இங்க இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, அறம் தவறி நடக்கத் தூண்டுற நமக்கு நெருக்கடி கொடுக்கிற இந்த வியாபார முறைகளை விட்டுட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலும் இந்த வசனத்துல வெளிப்படுது. இப்படி பார்க்கும்போது இந்த நெருக்கடியிலிருந்தும் அறமற்ற பந்தயத்திலிருந்தும் விடுபட்டு நேர்மையான பாதையில் நம் மனதை நிலைநிறுத்தவே அந்த மீட்டிங் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதாவது நாம அங்க விடுறது நம்மளுடைய வேலையை இல்ல, நம்மளை நெருக்கிற ஒரு அறமற்ற பந்தயத்தை தான் நாம அங்க விடுறோம். சரி, இப்போ நாம அந்த அறமற்ற பந்தயத்தை விட்டுட்டு மீட்டிங்ல வந்து உட்கார்ந்துட்டோம். பல விஷயங்களை பேசுறோம். ஆனா அந்த சந்திப்போட முடிவு என்னவா இருக்கணும்? ஏதோ ஒரு நல்ல மோட்டிவேஷன் பேச்சை கேட்டுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு கலைஞ்சு போறது கிடையாது. இது வெறும் உணர்ச்சி பூர்வமான விஷயமா மட்டும் இருந்துடக்கூடாது. அந்த சந்திப்பு எப்படி முடியணும் அப்படிங்கிறதுக்கு மூலமொழியில குலியத் அப்படிங்கிற ஒரு நுட்பமான அரபி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வசனம் 10ல சலாத் முடிஞ்சதும் அப்படின்னு வர்ற இடத்துல இந்த குலியத்துங்கிற வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைக்கு ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்யறது, தீர்ப்பு வழங்குறது, ஒரு காரியத்தை ஒழுங்க நிறைவேற்றுறது அல்லது சட்டப்பூர்வமான ஒரு முடிவை எடுக்கிறதுன்னு பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அதாவது அந்த ஒன்று கூடும் நாள்ல நடக்கும் சலாத் எனும் தொடர்புல நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை பேசி ஒரு தெளிவான தீர்மானம் எடுத்த பிறகு அந்த முடிவுகளோட அடிப்படையில செயல்பட்டு இறைவனோட அருளை தேடிக்கோங்க அப்படிங்கிற ஒரு அழகான நினைவூட்டலை தருது. அடுத்ததா அதே 10வது வசனத்துல நாம வெற்றி பெறணும்னா இறைவனை அதிகமா நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இறைவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். நாம செய்யற நல்ல காரியங்களும் அவனுக்கு தெரியும், அதே போல நாம செய்யற தப்புகளும் அவனுக்கு தெரியும். அதனால நாம நேர்மையா நடந்தா அதுக்கான நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஒருவேளை தப்பான வழியில போனா அதுக்கும் நாம பதில் சொல்லியே ஆகணும். இந்த உண்மையை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த வசனம் நமக்கு புரிய வைக்குது. இந்த மாதிரியான சந்திப்பு நாள் அப்படிங்கிறது ஏதோ பெரிய பெரிய அமைப்புகளுக்கோ அல்லது வாரத்துல ஒரு நாள் மட்டும் செய்யற மத சடங்காகவோ மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவ்வப்போது இது மாதிரி ஒரு சந்திப்பு நாள் இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. அது மட்டும் இல்லாம ஒரு காலனியில அல்லது ஒரு ஏரியாவில் இருக்கிற குடும்பங்கள் கூட இது மாதிரி ஒரு சந்திப்பு நாளை அவ்வப்போது ஏற்பாடு செய்யலாம். அப்படி ஒன்னா கூடும்போது இறைவனோட அந்த சமாதான வாழ்வியலை நினைவு கூர்ந்து நம்ம பகுதியில் இருக்கிற குறை நிறைகளை திருத்திக்கிறது எப்படின்னு கலந்து ஆலோசிக்க முடியும்.
அங்க எடுக்கப்படுற சிறு சிறு முடிவுகளை அரசாங்க உதவியோட மக்களா நாம ஒன்னா சேர்ந்து செயல்படுத்தும்போது அந்த பகுதியே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். இப்படி தனிப்பட்ட குடும்பங்களாகவும் ஒரு சமூகமாகவும் நாம ஒன்றிணைந்து செயல்படுறப்போ இறைவனோட நமக்கு இருக்கிற அந்த தொடர்பு இன்னும் நல்லா வலுப்படும். நம்ம குடும்பமோ நம்ம சுத்தி இருக்கிற சமூகமோ ஒரு பக்குவமான நிலையை அடைய இது மிகச்சிறந்த வழிகாட்டியா அமையுது. இப்படியாக இறைவனுடைய அருளை கொண்டு நம்மளோட எண்ணம், பேச்சு மற்றும் செயல்கள் எல்லாம் சீர்படத் தொடங்கும். வாழ்க்கையில அழகான சமாதானமான வெற்றிகளில் மேம்பட ஆரம்பிப்போம். இப்படி சமூகமாக ஒன்று கூடி நாம் நல்ல நல்ல தீர்மானங்களை எடுத்தாலும் நிஜ வாழ்க்கைக்கு திரும்பும்போது பல நேரங்கள்ல உலக ஆசைகள் நம்மை எப்படி திசை திருப்புகின்றன என்பதை இந்த அத்தியாயத்தோட கடைசி வசனமான 11வது வசனம் நமக்கு நினைவூட்டுது. உதாரணத்துக்கு, நாம விக்கிற ஒரு பொருள்ல சின்ன டேமேஜ் இருக்கு, ஆனா வாங்குறவர் அதை கவனிக்கல. உடனே நம்ம புத்தி என்ன சொல்லும்? அவர் கவனிக்கலையே, அப்படியே கொடுத்துட்டா லாபம் வந்துடுமே என்று ஒரு குறுக்கு வழியை காட்டும். இப்படியான இடத்துல நாம மீட்டிங்ல எடுத்த தீர்மானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டங்காண ஆரம்பிக்குது. அறத்தோட செயல்படுறதுல நமக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் வருது. ஒரு தற்காலிக லாபத்துக்காக சர்வ பரிபாலனோட நமக்கு இருக்க வேண்டிய அந்த நேர்மையான தொடர்பை தள்ளி வச்சுட்டு பலவீனங்கள்ல நாம விழுந்துடுறோம். அந்த உன்னதமான தொடர்பை, அதாவது சலாத்தை அப்படியே நின்ன நிலையிலேயே விட்டுட்டு மக்கள் தற்காலிகமான வேடிக்கைக்கும் வியாபாரத்துக்கும் பின்னாடி சிதறி ஓடிடுறாங்கன்னு அந்த வரிகள் எவ்வளவு துல்லியமா சுட்டிக்காட்டுது பாருங்க. இப்படியான உளவியல் சறுக்கல்கள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அத்தியாயத்தின் கடைசி வரிகள்ல ஒரு ஆழமான தர்க்க ரீதியான பதில் இருக்கு. வியாபாரத்தை விடவும் வேடிக்கையை விடவும் இறைவன் தரப்பில் உள்ளது சிறந்ததாகும். இறைவன் வாழ்வாதாரம் அளிப்பதில் சிறந்தவன் என்ற சத்தியத்தை நினைவூட்டுது. அதாவது அறம் தவறி வர்ற தற்காலிகமான வேடிக்கைகள் மற்றும் வியாபார லாபத்தை விடவும் இறைவன் தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த வழிகாட்டுதலும் உபதேசமுமே மிகச் சிறந்தது. பலவீனமான தருணத்துல நம்ம ஆசையை ஜெயிச்சு அறமற்ற லாபத்தை விட சர்வ பரிபாலன் காட்டுற நேர்மையான வழியே சிறந்ததுன்னு முடிவெடுத்து உண்மையா இருக்கும்போது நமக்கான வாழ்வாதாரம் எதிர்பாராத வகையில தூய்மையான வழியில ரொம்ப சிறப்பா அமைவதையும் நினைவூட்டுது. இந்த 3 வசனங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சலாட் அப்புறம் ஜும்பா அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல செஞ்சுட்டு அப்புறம் நம்ம இஷ்டப்படி வாழலாம்னு நினைக்கிற வெறும் சடங்குகள் கிடையாது. அது சர்வ பரிபாலனோட நாம வாழ்நாள் முழுசும் நம்ம ஒவ்வொரு மூச்சிலையும் நிலைநாட்ட வேண்டிய ஒரு அறம் சார்ந்த தொடர்பு. இன்னைக்கு நாம அந்த செவுத்துலையும் அலமாரியிலையும் கிடந்த மேப்பை வெளியே எடுத்து அதோட யதார்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். அது செவுத்துல மாட்டி வச்சு வணங்குற பொருள் இல்ல, புரியாத மொழியில ராகமா வாசிக்கிறதும் இல்ல. அது நாம வாழ்க்கை பாதையில தடுமாறாம நடக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி அப்படிங்கறத இந்த ஆய்வு நமக்கு உணர்த்தியிருக்கு. எனவே இறைவனோட வழிகாட்டுதலோட ஒரு உறுதியான தொடர்பை, அதாவது சலாத்தை நம்ம வாழ்நாள் முழுக்க நிலைநாட்டி உண்மையான வெற்றியாளர்கள் கூட்டத்துல இணைய ஏக பரிபாலன் நம்ம எல்லாருக்கும் அருள் புரிவானாக. சலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.